கலைத்துறையில் ஆர்வமுடைய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். திருவோண நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்போதும் கலைத்துறையில ரொம்ப ஒரு ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். எப்போதும் இவங்களுக்குள்ள இயற்கையாவே ஒரு ஒரு கலைநயம் இருக்க சொல்ல முடியாது. நிறைய பேர் இந்த பெயிண்டிங்ஸ் வரைகிறது, டிராயிங் பண்றது, நடிப்பு துறை, இந்த மாதிரியான நிறைய துறையில பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரங்கள் மிகப்பெரிய ஷைன் ஆவாங்க. அதே போல என்னன்னாக்கா இவங்களுக்கு ஒரு டாஸ்கே என்னன்னாக்கா மனைவியை ஹேண்டில் பண்றதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய டாஸ்க். ஏன்னா இவங்க மனைவி தான் மனைவி தான் இவங்களை ஆளுமை செய்வாங்க. பெரும்பாலும் என்னன்னாக்கா ஆண்களுக்கு இந்த மனைவி ஆளுமை செய்வது முடியாத விஷயம். அதனால நிறைய பேர் திருவோண நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மனைவி பேலன்ஸ் பண்ணுவதுதான் இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய டாஸ்க். ஸோ அதை மட்டும் இவங்க சரியா பண்ணிட்டாங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரங்களா வாழ்க்கையில் வெற்றியாளர் சூப்பர் ஸ்டார் தான் நீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னு வச்சுங்களேன், ஸோ நிறைய விஷயங்களில் ஏன்னா ஒரு சைடில் இவங்க சினிமா துறையில் ஃபெமிலியர் ஆனால் வாழ்க்கையில் இடி வாங்கிடும். ஸோ அப்போ இப்படி இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வாங்க. நிறைய பேர் ஃபோன் வாங்குறது, இல்லை வீட்டுக்கு தேவையான டிவி வாங்குறது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு லக்ஸரி ஐட்டம். நிறைய பேர் கார் வாங்கணும் கூட ஒரு ட்ரீமாக இருந்திருக்கும். அந்த ட்ரீம் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஸோ அதே போல் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் வாய்ப்புகளை தொடங்குவாங்க. புதிய தொழில் தொடங்கினா கூட இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃபர்னிச்சர்ஸ் அப்படி இல்லைனாக்கா நிறைய இந்த கண்ணாடி பொருட்களை, அலங்கார பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு தொழில் நிறைய பேர் பட்டு புடவை வியாபாரம், இந்த மாதிரியான ஜவுளி வியாபாரம், இந்த மாதிரியான புதிய தொழில்களை தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவங்க கிட்ட எப்பொழுதும் இந்த ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாமே அந்த நல்ல கிளாஸ் வேர்ஸ், இவங்களுக்கு எப்போதும் இவங்களை சுற்றி நல்ல ஒரு கிளாஸ் வேர்ஸ், நல்ல கண்ணாடி பொருட்கள், நல்ல அலங்கார பொருட்களை எப்போதும் இவங்களை சுற்றி இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. அந்த மாதிரி நிறைய பொருட்களை, ஆசைப்பட்ட பொருட்களை இந்த காலத்தில் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. நிறைய பேர் இதையே கூட தொழிலாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க சிறப்பா இருக்கணும்னா, கணவனா இருந்தீங்கன்னா உங்க மனைவியை அன்பா பார்த்துங்க. கஷ்டம்தான், இருந்தாலும் செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை.